தமிழரசன், இந்த பகுதியில் எத்தனை நாட்களா குடிநீர் வழங்கப்படவில்லை? ஏன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? பலா, வணக்கம். குரோம்பேட்டையில் 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் இங்கு ஈடுபட்டதால் அப்பகுதி முழுவதுமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குரோம்பேட்டை 27வது வார்டு கோதண்ட நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக மேலாக இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளான நிலையில இந்த காலை ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் ஆத்திரமடைந்த கோதண்ட நகர் பொதுமக்கள் இன்று திருநீர்மலை பிரதான சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட போது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனிருந்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்து பொதுமக்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். முக்கிய சாலையான திருநீர்மலை பிரதான சாலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றது. இதனால் குரோம்பேட்டை பகுதி முழுவதுமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்று சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.